மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம், ஆரிட்டாபட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம், தமிழ்நாடு அசெம்பிளி has கனிம சுரங்கம் 1439 ஏக்கர். எங்க மண்ண காப்பாத்த நாங்க வரணும். Previously adopted a resolution against centrist tungsten mining. இங்க வச்சு கொண்டு விடுங்க எல்லாத்தையும். கொண்டு விடுங்க. 2015ல டங்ஸ்டன் ப்ராடக்ட் பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பிரஸ்ட்ல கடைசி அந்த 2000 பேருக்கும் ரிசல்ட் கேன்சர் கன்ஃபார்ம். டங்ஸ்டன் இந்த மெட்டல் ஸ்டப்டன்ஸை அமெரிக்கன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டான ATSDR ஏஜென்சி ஃபார் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் டிசீஸ் ரெஜிஸ்ட்ரி டாக்ஸிக் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. இந்த டங்ஸ்டன் துகள்களை அதிகமாக சுவாசிக்கிறதுனால மூக்கில் இருந்து நுரையீரல் வர பாதிக்கப்படுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில ரிசர்ச் பேப்பர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டங்ஸ்டன் சாப்பாடு தண்ணி மூலியமாக உடம்புல எல்லா பார்ட்ஸ்லையும் பிளட்லேயும் கலந்துருமாம். கருவில் குழந்தைக்கும் மாட்டோட பால்லையும் மண் மூலியமாக செடி காய்கறிகள் அரிசிலையும் போகுமாம். டென்மார்க்கில் 1 கிலோ வெங்காயத்தில் 17 மைக்ரோகிராம் டங்ஸ்டன் இருந்திருக்கு. டங்ஸ்டன் நம்ம உடம்புக்குள்ளே போனாலும் கடைசி கொஞ்ச நாள் எலும்பு நகம் முடியல பாடியில் பார்ட்ஸில் தங்கி கடைசி கழிவை வெளியேறுமா. டங்ஸ்டன் ரொம்ப கம்மியான அளவு தான் சாப்பாடு தண்ணி மூலியமாக கலக்கிறதுனால பெரிய பாதிப்பு உண்டாகுதுன்னு ATSDR மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு தியரி இருக்குது. இன்னொரு ஒரு தியரி என்னன்னா அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹியூமன் சர்வீஸ் அக்டோபர் 1, 2015 ஒரு ரிசர்ச் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிசர்ச்சுக்காக 6 வாரம் வயசுள்ள ஒரு 12 எலியில் ஒரு சைடு நார்மல் செல்ஸும் இன்னொரு சைடு சோடியம் டங்ஸ்டன் இருக்கிற செல்லும் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. 1 மாதம் கழிச்சு 12 எலிக்கும் செல் இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல கட்டி வளர்ந்துருக்கு. அப்புறம் அந்த 5 மாதம் கழிச்சு எல்லா எலியும் இறந்து போகுது. அப்புறம் அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி அதை ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருக்காங்க ரிசர்ச் பர்பஸ்க்கு. அப்புறம் ஆக்ஸ்ஃபோர்ட் அகாடமிக்ஸ் அவங்க ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பிரஸ்ட்டில் டங்ஸ்டன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் இன்ட்ராஆபரேட்டிவ் ரேடியோ தெரபி அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறதுனால அவங்களுக்கு கட்டி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த கட்டியிலே ரேடியேஷனை செலுத்துவாங்க. அப்போ அந்த ரேடியேஷனால் நல்லா இருக்கிற டிஷ்யூ பாதிக்கப்படக்கூடாதுன்னு டங்ஸ்டன் மெட்டலில் செஞ்ச ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஏம்னா டங்ஸ்டன் ரேடியேஷனை தடுக்கும்னு. பட் அது மூலியமாக தான் அவங்க உடம்புல டங்ஸ்டன் போனதாகவும் ஆப்ரேஷனுக்கு 20 மாதத்துக்கு அப்புறம் யூரின் டெஸ்ட்டு பண்ணதில் டங்ஸ்டன் அவங்க உடம்புல இருந்திருக்கு, அவங்க யூரின்ல இருந்திருக்கு. பிரெஸ்ட்டில் அக்யூமுலேட் ஆகிருக்கிற டங்ஸ்டன் அந்த கட்டியோட வளர்ச்சியை ஸ்லோ டவுன் பண்ணாலும் அது லங் கேன்சரை ஸ்பீடப் பண்ணியிருக்கு. ஓகே, ஆனால் மெயின் பிரச்சனை என்னென்னா ஆர்சனிக் மெர்க்குரி இந்த மாதிரியான டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ் ஆர்சனிக் கேன்சரையும் மெர்க்குரி நெர்வ் சிஸ்டத்தையும் பாதிக்கும். இந்த ஆர்சனிக் இன்னொரு ஒரு பேர் என்னன்னா த கிங் ஆஃப் பாய்சன். இந்த ஆர்சனிக் ஆனது மைனிங் வேஸ்ட்ல அதிகமாக இருக்கும். ஏம்னா டங்ஸ்டனும் ஆர்சனிக்கும் ஒன்றா தான் கலந்து இருக்கும் மினரல்ஸாக கிடைக்கும் போது. அது எக்ஸ்ட்ராக்ட் ப்ராசஸ் மூலம் டங்ஸ்டன் அப்புறம் நிறைய மெட்டல்ஸை பிரித்து எடுப்பாங்க. அப்புறம் மிச்சத்தை வேஸ்ட்டில் கொட்டிடுவாங்க. அந்த இடத்த தான் டெய்லிங் டேம்னு சொல்லுவாங்க. கிங் ஆஃப் பாய்சன் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் ஆர்சனிக் 10 மைக்ராம்குள்ளே இருந்தால் தான் சேஃப் லெவல்னு WHO சொல்லியிருக்காங்க. அதாவது 1 கிராம்ங்கிறது 10 லட்சம் மைக்ரோகிராம் சேர்ந்தால் தான் 1 கிராம், இல்லைனா 10 parts per billion அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1 லிட்டர் தண்ணியை 100 கோடி பாகமாக பிரித்து அதில் வெறும் 10 பாகத்துக்குள்ளே இருக்கிறது தான் இதோட சேஃப் லெவல். சைனாவில் மிகப்பெரிய மைனான லியன் ஹவுசன் டங்ஸ்டன் மைனை 1991 க்ளோஸ் பண்ணுறாங்க. மழை காலத்தில் நல்ல மழை அடிக்கும்போது மைனில் இருந்து ஆசிட் கெமிக்கல்ஸ்லாம் பக்கத்தில் உள்ள விளைநிலங்களையும் குளத்துலையும் கலந்துருக்கு. இதனால் மைன் பக்கத்தில் உள்ள விவசாய மண்ணில் சேஃப் லெவலோட ஆர்சனிக் 40 மடங்கு அதிகமாக இருந்திருக்கு. இதனால் அங்கே உள்ள அரிசியிலையும் மீன் செடி எல்லாத்துலேயும் ஆர்சனிக் அக்குமுலேட் ஆகிருக்கு. இந்த டங்ஸ்டன் டெய்லிங்கில் என்னெல்லாம் இருக்கும்னா காப்பர், கேட்மியம், ஜிங்க், லெட், ஆர்சனிக், மெர்க்குரி. இது எல்லாத்தையும் விட ஆர்சனிக் மெர்க்குரி தான் மோசமான விளைவுள்ள பாய்சன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காப்பர், வேதாந்தா, ஸ்டெர்லைட், ஹிந்துஸ்தான் ஜிங்க், இந்தியன் கவர்மெண்ட் ஷேர் 35%. இந்த டங்ஸ்டன் மைனால் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகள் சைனா, வியட்நாம், ரஷ்யா, பொலிவியா, போர்ச்சுகல், கனடா, ஸ்பெயின். இப்படி டங்ஸ்டன் மைனால் அதிகமாக என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுதுன்னு சைனா கவர்மெண்ட் நிறைய டங்ஸ்டன் மைன் ஃபேக்ட்ரியை மூடுறாங்க. அப்புறம் 2018 டங்ஸ்டன் மைனிங் கம்பெனிஸ் 1 டன் டங்ஸ்டன் ஸ்லாக்கு $140 என்விரான்மெண்ட் டேக்ஸ் கட்டணும்
அப்படின்னு சட்டம் போட்டுருக்குறாங்க. டங்ஸ்டன் மைனிங் கம்பெனிஸ்க்கு சைனா கவர்மெண்ட் டங்ஸ்டன் ஸ்லாகஸை சேஃபாக ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் டங்ஸ்டன் எடுக்கணும்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் நடக்குமா? இந்த ஆர்சனிக்கை விவசாயத்தில் பூச்சிக்கொல்லியாகவும் உரமாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்கன் கவர்மெண்ட் ஃபார்மிங்க்கு ஆர்சனிக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஆர்சனிக்கால பயிரோட உற்பத்தி குவாலிட்டி எல்லாமே பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்சனிக் பயிர்களிலும் ஏறிடும். இந்தியாவில் ஆர்சனிக்கால் அதிகமாக கங்கை பிரம்மபுத்திரா நதி போகிற எல்லா ஸ்டேட்ஸும் பாதிக்கப்பட்டிருக்கு. வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், மணிப்பூர், சத்தீஸ்கர் இவ்வளோ ஸ்டேட்லேயும் ஆர்சனிக்கோட அளவு கிரவுண்ட் வாட்டரில் சேஃப் லெவலோட அதிகமாக இருக்குது. டிசம்பர் 12, 2022 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் மொத்தம் 25 ஸ்டேட் ஆர்சனிக்கால பாதிக்கப்பட்டிருக்கு. அதை குறைக்க ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அதில் தமிழ்நாட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் அஃபெக்ட் ஆகிருக்குன்னா அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், கூடலூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், திருவள்ளூர், திருநெல்வேலி, திருவாரூர், திருச்சி, தூத்துக்குடி, சிவகங்கை, சென்னை, தருமபுரி, கடைசியா பாண்டிச்சேரி. இந்தியாவில் ஆர்சனிக்கால் அதிகம் பாதிக்கப்பட்ட இடம் எதுன்னா வெஸ்ட் பெங்கால். அதுக்கு காரணம் என்னன்னா தாமோதர் ரிவர் ஜார்க்கண்ட்ல இருந்து வெஸ்ட் பெங்காலோட கூகுளி ரிவர்ல கலக்குது. டாக்டர் நிதிஷ் பிரியதர்ஷி அவங்க ரிசர்ச் பேப்பர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜார்க்கண்ட்ல உள்ள கோல் மைன் பச்சாரா அண்ட் பிப்ரவார் வழியா தாமோதர் நதி போகிறதுனாலையும் சுரங்கத்தோட வேஸ்களை ஆற்றோரம் கொட்டுறதுனாலையும் வெஸ்ட் பெங்கால் ஆர்சனிக்கால அதிகம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா தாமோதர் ரிவர் கூகுளி ரிவருக்கு கலக்கிறதுக்கு முன்னாடி உலகத்துல அதிகமான மினரல்ஸ் இருக்கிற பெல்ட்டை தாண்டி தான் வரும். இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கலாம். பங்களாதேஷும் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஆர்சனிக்கால. ஏன்னா ஆர்சனிக்கால பாதிக்கப்பட்ட கங்கை நதியும் பிரம்மபுத்திரா நதியும் பங்களாதேஷில் தான் முடியுது. அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். 2000 பீகார் ஜார்க்கண்ட்னு 2 ஸ்டேட்டா பிரியுது. அதுக்கு முன்னாடி பீகார் தான் இந்தியாவிலே அதிக மினரல்ஸ் தயாரிச்ச ஸ்டேட்டா இருக்குது. அந்த மைன் வேஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க? பீகார் கேபிட்டல் பாட்னால ஆர்சனிக் லெவல் கிரவுண்ட் வாட்டர்ல அதிகமா இருக்குன்னு அங்க 2000 பேருக்கு பிளட் டெஸ்ட் பண்றாங்க. பிளட்ல ஆர்சனிக் லெவல் செக் பண்றதுக்காக. அந்த மக்களோட பிளட்ல ஆர்சனிக் லெவல் கம்மியான அளவு 0 to 10 மைக்ரோகிராமும் 523 பேருக்கும் அதிகமான ஆர்சனிக் லெவல் எவ்வளோனா 2048 மைக்ரோகிராம் பெர் லிட்டர் இருந்திருக்கு. கடைசி அந்த 2000 பேருக்கும் ரிசல்ட் கேன்சர் கன்ஃபார்ம். ஆர்சனிக் எல்லாம் 6 வகையான கேன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதில் பிளேடர், பிளட், டைஜஸ்டிவ் சிஸ்டம், லிவர், லங்ஸ், லிம்ஃபோமா. அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸ் கேன்சர் எதிர்ப்பு சக்தி எல்லாம் போயிடும். கிட்னி, புரோஸ்டேட், ஸ்கின் இந்த மாதிரி எல்லா கேன்சரும் வரும். டெஸ்ட் பண்ண அந்த 2000 பேர்ல 1213 பெண்கள், 787 ஆண்கள். அங்கே அவங்களுக்கு வந்த கேன்சர் டைப் 22 டைப்ல இருக்கு. பட் ஃபேமஸான கேன்சர் என்னென்னலாம்னா பிரெஸ்ட் கேன்சர் 401 பேருக்கு வந்திருக்கு, ஒவேரியன் கேன்சர் 39 பேர், லங் கேன்சர் 64, கிட்னி அண்ட் பிளாடர் கேன்சர் 175, ஸ்டொமக் கேன்சர் 90. இன்னும் நிறைய இருக்கு. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதோட PDF லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கிறோங்க. சில ரிசர்ச் பேப்பர்ஸில் டங்ஸ்டன் ஸ்லேகை சேஃபாக ட்ரீட் பண்ண அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2015 டங்ஸ்டன் ப்ரொடக்ஷனை அமெரிக்கா ஸ்டாப் பண்ணுறாங்க. அது காரணம் இதுவாக கூட இருக்கலாம். ஜனவரி 2014 அமெரிக்காவோட என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி EPA டங்ஸ்டன் ரிசர்ச் பேப்பர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டங்ஸ்டன் பவுடர் இருக்கிற மண்ணில் ஒரு வேளை pH லெவல் அதிகமாக இருக்கும்போது அந்த டங்ஸ்டன் ஆனது கரைஞ்சி கிரவுண்ட் வாட்டரில் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டங்ஸ்டன் ஸ்லேகை சேஃபாக ட்ரீட் பண்ணுற டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இன்னும் முடியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெளி உலகத்துக்கு அவன் ஒரு சயின்ஸ் ஜீனியஸ். ஆனால் ஆக்சுவலாக இவங்க 3 பேரையும் தான் பினாமியாக வச்சுக்கிட்டு மெடிக்கல் மாஃபியா கனிம வளம்னு மொத்த கிரைம் வேர்ல்டையும் ரூல் பண்ணிட்டு இருக்கான். டங்ஸ்டன் இதுக்கு இந்த பேர் வர காரணம் என்னன்னா ஸ்வீடிஷ் மொழியில் ஹெவி ஸ்டோன் அப்படிங்கிற பேர், அதாவது வெயிட்டான கல். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த மெட்டல் வெயிட்டாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கன அடி அளவில் இரும்பையும் டங்ஸ்டனையும் ஒன்றா வச்சு பார்க்க ஒரே சைஸாக தான் இருக்கும். ஆனால் டங்ஸ்டனோட வெயிட்டு இரும்பை விட 2 மடங்கு மேலே இருக்கும். ஏன்னா டங்ஸ்டனோட டென்சிட்டி கூட. ஸ்டீல் 222 கிலோ ஒரு கியூபிக் ஃபீட்டுக்கும், டங்ஸ்டன் அப்ராக்சிமேட்லி 545 கிலோ ஒரு கியூபிக் ஃபீட்டுக்கு இருக்கு. டங்ஸ்டன் இந்த 4 ஓர்ஸ்லேருந்து கிடைக்கும். அது என்னெல்லாம்னா ஒல்ஃபரமைன், ஷீலைட், ஃபெர்பிரைட், ஹூபர்னைட்
பட் அதிகமாக கிடைக்கிறது உல்ஃபர்மேட் சீலைட்ல இருந்தான். மதுரையில் சீலைட் தான் கிடைச்சிருக்கு. இந்த சீலைட் லோவேவ் அல்ட்ராவேலட் லைட் படும்போது அது ஒளிரும். அதுக்கு காரணம் என்னன்னா எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் இருக்கனால அப்படி ஆகுது. இந்த யூவி லைட் வச்சு தான் இந்தியன் மைன் டிபார்ட்மெண்ட் அங்கே சீலைட் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது அவங்களே இந்தியன் மினரல்ஸ் இயர்ஸ் புக்கில் 2019 8வது பக்கத்தில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீலைட் ப்ளூ அண்ட் எல்லோ கலரில் க்ளோ ஆகும். இந்த கலர் மாறதுக்கு காரணம் என்னம்னா அதில் உள்ள மாலிப்டினமோட அளவு தான். இந்த சீலைட் வந்து 4 கலரில் இருக்கும். ஒயிட், எல்லோ, ப்ரௌன், க்ரீனில் இருக்கும். இதில் இந்த க்ரீன் கலர் சீலைட் தான் ரொம்பவும் ரேரான ஒரு வகை. இந்த க்ரீன் சீலைட் அதிகமாக பாகிஸ்தானில் தான் கிடைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சீலைட் அதிகமாக கிரானைட்டில் தான் கிடைச்சிருக்கு. சில ரிசர்ச் பேப்பர்ஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரானைட்டில் ஷீலைட்டு சின்ன சின்ன கிரெயின்ஸாக இருக்கிறத ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஆண்டர்ஸ் பிளான் அப்படிங்கிற பெட்ராக் ஜியாலஜி மாஸ்டர் ஸ்டூடெண்ட் டங்ஸ்டன் மினரல்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணும்போது கிரானைட்டில் சின்ன சின்ன ஷீலைட்ஸ் கெயின்ஸ் இருக்கிறத ஷார்ட் வேவ் அல்ட்ரா வயலட் லைட் வச்சு கண்டுபிடிக்கலாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊரில் ஒரு கிரானைட் கல் சென்டரில் ஷீலைட் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் மதுரை அரட்டப்பட்டிலையும் இதுக்கு முன்னாடி அங்கே கிரானைட் எடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் டெஹங்காலையும் கிரானைட் ஏரியா தான். சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க டங்ஸ்டன் இந்த டெகானா மைன்லேருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வேர்ல்டு வார் 1க்கு. அப்புறம் 1989 இந்த டெகானா மைனை ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணுறாங்க. हिंदुस्तान जिंक लिमिटेड, हिंदुस्तान जिंक பொதுவாக மைனிங் பண்ணுறதுனால அதில் சுற்றி உள்ள மண், தண்ணி, காற்று எல்லாமே பாதிக்கப்படும். பட் அது ஓடுற தண்ணியில் இருந்துச்சுன்னா அந்த தண்ணி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பாதிக்கும். இந்த டங்ஸ்டன் மைன் டெண்டர் போட்டிருக்க இடத்து வழியாக தான் முல்லை பெரியார் வாய்க்கால் போகலாம். இந்த கால்வாயில் அதிக மழை பெய்யும் போது இதோட தண்ணி சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தொண்டி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் பிரிஞ்சு போகுமா. இந்த டங்ஸ்டன் மைன் வந்தால் இந்த வாய்க்கால் வந்து பிளாக் ஆயிரும் அப்படின்னு அங்கே ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஒருவேளை அதிக மழை பெஞ்சு அந்த டாக்ஸிக் கெமிக்கலோட வந்துச்சுன்னா அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த டங்ஸ்டன் ஆர்சனிக் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. 2011 அமெரிக்கன் கவர்மெண்ட் பிராய்லர் சிக்கனோட லிவரில் அதிக விஷயமில்ல கேன்சர் உண்டாக்குற இந்த ஆர்சனிக் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஃபார்மில் வளர்க்குற பிராய்லர் கோழிக்கும் தண்ணி அது நல்லா வெயிட் போடுவோம், அதோட கறி பிங்க் கலரில் மாறுறதுக்கும் ஆன்டி பேரசைட்டுக்காகவும் யூஸ் பண்ணுற ஒரு மருந்து தான் ஆர்சனிக் கலந்த 3 மருந்தான ரோக்ஸர்சோன், கார்பர்சோன், ஆர்சனிலிக் ஆசிட் எல்லாத்தையும் பேன் பண்ணுறாங்க 2013. ஆனால் அமெரிக்கன் கவர்மெண்ட் பேன் பண்ண இந்த ரோக்ஸர்சோன் மருந்தை இந்தியன் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மார்ட்டில் கூட அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் கூட பார்க்கலாம். அமெரிக்கன் கம்பெனியான அட்வாக்கார் ஃபார்மா USA அந்த கம்பெனி இந்தியாலையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ரோக்ஸர்சோனை. இந்த ரோக்ஸர்சோனில் இருக்கிறது ஆர்கானிக் ஆர்சனிக் தான், அதனால் எந்த பாதிப்பும் வராது. ஆனால் சாப்பிட்டு அந்த கோழியில் டைஜஸ்ட் ஆகின பிறகு அது இன்ஆர்கானிக் ஆர்சனிக்காக மாறுது. அப்புறம் அந்த ஃபார்மில் உள்ள கழிவை விவசாயத்தில் உரமாக யூஸ் பண்ணுவாங்க. இதனால் மண், கிரவுண்ட் வாட்டர், அதில் உள்ள விளையிற பயிர்கள் எல்லாம் ஆர்சனிக்கால் பாதிக்கப்படுதுன்னு பேன் பண்ணுறாங்க US கவர்மெண்ட். இந்த ரோக்ஸர்சோன் பற்றி US கவர்மெண்ட் ரிசர்ச் பண்ண முக்கியமான காரணம் என்னென்னா அங்கே உள்ள பொதுமக்களோட ஆய்வுகள் தான் காரணம். நிறைய மக்கள் சேர்ந்தால் தான் கவர்மெண்ட்டுக்கு நியூஸ் தெரியும். கூகுளில் ரோக்ஸர்சோன் இந்தியான்னு சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். ஃபஸ்ட்டு ரோக்ஸர்சோனை பேன் பண்ணவங்க யூரோப்பியன் யூனியன் தான் 1999. அப்புறம் அமெரிக்கா, கனடா, மலேசியா, சைனா. பட் யூரோப்பியன் யூனியன் 1999 இந்த ரோக்ஸர்சோனை பேன் பண்ணாலும் இந்த விஷயத்தை மற்ற நாடுகளுக்கு தெரிவிக்கல. ஏன்? கேன்சர் வந்தால் யாருக்கு லாபம்? ஒரு கோழி வேஸ்ட் மூலியமா கூட ஆர்சனிக் வந்துடக்கூடாதுன்ட்டு நினைக்கிறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். நம்ம ஊர்ல டங்ஸ்டன் மைன் வந்தா என்ன ஆகும்? சில பேர் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, நாடு வளரட்டும். இப்படி பேசுறவங்க எல்லாரும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு நெய்வேலியில NLC நிலக்கரி சுரங்கம் பக்கத்துல உள்ள மக்களை போய் பாருங்க. அவங்க சுவாசிக்கிற காத்து, அவங்க குடிக்கிற தண்ணி எல்லாத்தையும் பங்கு போட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வாங்க. அவங்களால எவ்வளோ நோயில இருக்காங்கன்னு அப்போ உங்களுக்கு புரியும். பாய்.